தராவீஹ் விஷயத்தை விளக்கி ஆகணும் சமூகத்துக்கு. நல்லா புரியணும், தப்பா புரிஞ்சிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் தொழுதது 8+3 தான். ரசூலுல்லாஹ்வுடைய செயல் தெளிவுதான், ரமதான்லயும் ரமதான் அல்லாத காலத்திலையும். ஆனால் ஒருவர் 8க்கு மேல் தொழுவதற்கு ஆசைப்படுகிறார், இவர் தொழலாமா? இஷாவுக்கு பின்னாடி தராவி ஜமாத்தோட சேர்ந்து 8 தொழுதுட்டாரு, 3 வித்திரம் முடிச்சிட்டாரு, நைட் 2 மணிக்கு எழுந்துக்கிறாரு, தொழணும்னு ஆசைப்படுறாரு, நஃபீலான தொழுகை தொழலாமா கூடாதா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இரவு வணக்கத்தை பற்றி ஒரு கேட்ட பொழுது 2 தொழுங்க, எண்ணிக்கை சொல்லல. இமாம் முடிக்கும் வரை தொழுங்கன்னு சொன்னாங்க, எண்ணிக்கை சொல்லல. இப்படி எண்ணிக்கை குறிப்பிடப்படாத சில ஹதீசுகளை, நபித்தோழர்களுடைய சில செயல்பாடுகளை, நபி ரசூலுல்லாஹ் வாழும் பொழுது அதை செயலா பார்த்த சில நபித்தோழர்களுடைய புரிதலை முன்வைத்து சொல்லுவார்கள் சில அறிஞர்கள். 8க்கு மேல தொழுறது தப்பில்ல, 8+3 தொழுறதுதான் சிறந்ததா தெரியுதுன்னு சொன்னா தொழுங்க, தப்பில்ல. அதுதான் சுன்னாவுக்கு நெருக்கமானதுன்னு ஷேக் அல்பானி சொல்றாங்களா, ஏற்றுக்கொள்ளுங்க. ஆனால் உங்களுடைய புரிதல் இப்படி இருக்கும் என்பதற்காக 8க்கு மேல தொழக்கூடிய ஒருவரை வழிகேடுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. ஏன்? அந்த கருத்து வந்தது ஹதீஸில் இருந்து, ஹதீஸ் இல்லாம இல்ல. அந்த புரிதல் வந்தது ஆதாரங்களில் இருந்து. எனக்கு அந்த ஆதாரம் இப்படி புரியலையேன்னு சொன்னா அது உன் புரிதல், அவ்வளவுதான். அந்த ஆலிமுக்கு அந்த ஆதாரம் புரிஞ்சிருக்குன்னா அது அவர்களுடைய புரிதல், அவ்வளவுதான்.